எங்கள் அம்மா அடிக்கடிக்கு எங்கள் எல்லாருக்குமே ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க. நமக்கு 1008 பிரச்சனை இருக்கும். சமைக்கிறப்ப மண்டையும் மனசும் தெளிவாக இருக்கணும். அப்போ தான் சமைக்கிற சமையல் நல்லா வரும்னு சொல்லிட்டு. அது என்னமோ இன்றைக்கி உண்மையாயிடுச்சுங்க. பிஸ்மிலாபாத்து செய்யலாம், குக்கரில் அரிசி பருப்பு எல்லாம் ஒன்றா போட்டு செய்ய ஆரம்பிக்கிறேன். எதை அதிகமாக போட்டேனே தெரியல. அரிசி அதிகமாக போட்டேனா, பருப்பு அதிகமாக போட்டேனா சுத்தமாக தெரியல. குக்கர்லேருந்து எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு காலங்காத்தாலே. சரி இது வேலைக்கே ஆகாதுன்னு பிரியாணி எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா அதில் போட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என் வீட்டுக்காருக்கும் என் பெரிய பையனுக்கும் தொட்டுக்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் செஞ்சு லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணுறேன். உப்பு சுத்தமாக போடவே இல்லை. சரி உப்புலாம் போட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணுறேன். அது கொஞ்சம் அதிகமாகிடுச்சு உப்பு. அதில் கொஞ்சம் வெல்லம் போட்டு அதை அப்படியே மேட்ச் பண்ணிட்டேன். சின்ன பையன் இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் சாப்பிட மாட்டான். அவனுக்கு முட்டை அவிச்சு வச்சுட்டேங்க. இன்றைக்கி ஏன் இந்த மாதிரி டென்ஷன் ஆகுது சொதப்படுறனே எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. அதனால் ஸ்ட்ராங்காக ஒரு கப் காஃபி குடித்தா மட்டும் தான் வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு காஃபி போட்டேன். என் பசங்க 2 பேருக்கும் சாப்பிட்றதுக்கு முட்டை அவிச்சு வச்சா வெளியே இருக்கிற வெள்ளையெல்லாம் சாப்பிட்டு மஞ்சக்கரை அப்படியே காக்காக்கு வச்சுட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் நல்ல ஒரு சொதப்பலான பிஸ்மிலாபாத்தும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல். எனக்கு எப்பவுமே இந்தமாரி வெங்காயம் இருந்தால் தான் சாப்பிட பிடிக்கும். இப்படி தாங்க இன்றைக்கி போச்சு.